எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு லேப் டெஸ்ட்டுக்கு போறீங்களா, ஒரு டாக்டர் ரிப்போர்ட் எடுக்கிறீங்களா, இல்ல ஒரு வேலை கிடைக்கல, அந்த வேலைக்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனா அதுக்காக தடங்கள் வந்துகிட்டே இருக்கு, ஏராளமான தடங்கள். நம்ம முருகப்பெருமான் கிட்ட அந்த தடங்கள் அனைத்துமே உடையும். இது முற்றிலும் உண்மை. உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும். இன்னைக்கும் சொல்றேன், இந்த காணொலியை கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையை வெறுத்து பார்க்குறவங்க கூட ஒரு சாட்சியா தான் இருப்பாங்க. அது எனக்கு தெரியும். இன்னைக்கும் போன்ல பேசுறது தான் வலிச்சுட்டே இருக்கு. வாழ்க்கையில நான் அனுபவிக்காத துன்பமே இல்லை. கண்ணீரே போயிடுச்சுங்க ஐயா. வாழ்க்கையில நான் அழுது எனக்கு கண்ணில் இருந்து அந்த கண்ணீரே போயிடுச்சு. இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்ன நான் பண்ண போறேங்கிற நிலைமையில இருந்தவங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசி வைக்கும் போது என்னன்னா, ஆனா ஐயா நான் முருகப்பெருமானை நான் வெறுக்கல சாமி. இதுதான் எனக்கு என்னைக்குமே என் ஆசை நடக்கலன்னா கூட அந்த ஒரு அன்பும் அந்த ஒரு பக்தியும் இவர்கிட்ட இருந்து அது என்னால விடவே முடியாது. இதுதான் வாழ்க்கை இப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு எதுவுமே பண்ண வேணாம் ஐயா. எனக்கு தினசரியாக இந்த 2 கண்களும் இந்த உயிரோட்டம், உடல்நிலையில இந்த உயிரோட்டம் இருக்குல்ல, இந்த மூச்சு காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த மூச்சு காற்று தினைக்கும் என் உடம்புல ஒரு நாளைக்கு ஒரு காலையில சூரியன் ஒளி வந்ததுக்கு அப்புறம் நான் தினைக்கும் முருகப்பெருமான்ட்ட கேட்கறதுங்களா, இன்னைக்கு ஒரு நாள் புதியதாக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையில, என்ன அந்த வாய்ப்பு அப்படின்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். திரும்பி நான் முருகப்பெருமான் சந்திக்கக்கூடிய ஒரு நாள்